விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரங்களா, உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் அதிக லெவலில் இருக்குமாங்க. இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏமா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் உயிரோடு வாழ்கிறதே கஷ்டம், நாங்கள் எப்படிமா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக மாறப்போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் நடக்க போகுது. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே ஆழமாக சிந்திச்சு செயல்படுவாங்க. மன வலிமை அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா அதில் தீவிரமாக இருப்பாங்க. ரகசியத்தை காப்பாற்றுறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. தெய்வத்தை நம்புவாங்க. மற்றவங்களை எழுதி சீக்கிரமாக நம்பி ஏமாந்து போவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலவிதமான நன்மைகளை உண்டாக்க போகுதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் அமோகமா இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அழகு இளமை எல்லாமே கூடும். தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் பெற போறீங்க. முயற்சிகள் வெற்றியாகுங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இளைய உடன்பிறப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளோட திருமண விஷயங்கள் சாதகமாக முடியுங்க. மேற்படிப்பிற்காக வெளிநாடு போக விரும்பும் குழந்தைகளுக்கு அதற்கான வசதிகள் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ராசியில் சந்திர பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே சேர்ந்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். இப்போ ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? குரு பயிற்சியால் உடலை எந்த விஷயமும் செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகளை அழுத்தம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. வெளியூர் பயணங்கள் திட்டமிடுதல் அவசியம். யாரையுமே நம்ப வேணாம். பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணிவாக நடந்துக்கணும். அகங்காரமாக பேச வேண்டாம். வார்த்தைகளில் இனிமையாக பயன்படுத்துங்க. தினமும் குரு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணியலாங்க. நெற்றியில மஞ்சள் திலகம் இடலாங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாங்க. மஞ்சள் நிற ஆடைகள், பூக்கள், உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம்.
லக்னத்தில் 1ஆம் இடமாக வச்சு செவ்வாய் மற்றும் குரு எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களோட எந்த கிரகங்கள் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய இதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகேங்களா? எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சிக ராசிக்கார உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வுகளை காண போகிறீங்க. இனம் காணாத இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி வீண் பழிகள் அவப்பெயர்களுக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதால பேச்சுக்கள்லையும் செயல்களையும் நிதானமாக இருந்துக்கோங்க. சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. தம்பதிகள் பிரச்சனைக்குள்ள 3ஆம் நபர்கள் தலையிட்டு அனுமதிக்க வேண்டாங்க. பழைய பகையை நினச்சிக்கிட்டு உறவினர்கள் கிட்ட பேசாமல் இருக்க வேண்டாங்க. குற்றம் பார்த்தா சுற்றமில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு தடவை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே நீங்கி வரக்கூடிய காலங்கள் காணாமல் போகுதுங்க. சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடையாமல் நம்ம விடக்கூடாது. அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடையிறதுக்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எல்லா ஆசைகளுமே நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொதுவான ஆசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைஞ்சு வாழணும் அப்படின்னு தாங்க ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குது. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனுமே போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக வியாபாரம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. வியாபாரத்தில் பற்று வரவும் உயரப்போகுது. விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த போகிறீங்க. கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. அரசுக்கு செலுத்த வேண்டியதை முறையாக செலுத்திடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாக போகிறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. புதிய வாய்ப்புகளை யோசித்து ஏற்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. கணினி துறையில் இருக்கவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்கள் உங்களோட திறமையால் சாதிச்சு காட்ட போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களை அடுக்கடுக்காக நடத்த காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க.
வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் வந்து உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க, தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முறை வந்து சூப்பராக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளை யாருக்குமே பிடிக்காது, நமக்கும் யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் உங்களை மாதிரி எனக்கு பாசமாக நேசமாக நடிக்க தெரியாது. எனக்கு உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குது, ஓகேங்களா? இப்படி பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்கனாலே அன்பு பாசந்தாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், இவங்க தான் விருச்சிக ராசி. இதனாலவே இவங்க எல்லாரையும் நம்பி சீக்கிரமாக ஏமாறக்கூடிய ராசியாகவும் பார்க்கப்படுறாங்க. இவங்க நல்லது மட்டுமே நினைப்பாங்க, நல்லதை மட்டுமே பேசுவாங்க, நல்லதை மட்டுமே செய்வாங்க. ஆனால் இவங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் நல்ல விதமாக டெலிவரி ஆகாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இவங்க ஒரு நல்ல விஷயத்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தியா அவன் என்னை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக போகுங்க. இது சத்தியமாக விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நல்லது செஞ்சுருப்போம், அங்கே வந்து நமக்கு திருப்பி அது கெட்டதாக வரும். பெருசாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் வந்து கிடைக்காதுங்க, உழைப்பிற்கு தகுந்த உயர்வு கிடைக்காது. எல்லாருமே நம்மளை வந்து சீப்பாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்க விருச்சிக ராசி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் என்ன பண்ணணுங்கிற, ஆமாம் அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் போட ஆரம்பிச்சிட்டோம். சொல்லப்போனால் அவங்க சொல்கிறத விட பல மடங்கு எனக்கு செய்ய தெரியும், அதை வந்து நான் செஞ்சேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நாமளே வெறுத்து போயிட்டோம் இல்லையா? ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடுமையான உழைப்போட எந்த விஷயத்தையுமே முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக என்ன நடக்குது? வாழ்க்கையே உங்களை சோதிக்குது. உறவுகளில் மனக்கசப்பு, பொருளாதாரத்தில் சுமை, மனசில் குழப்பம். ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கி வந்த ராசி அப்படின்னா அது உங்களை தாங்க சொல்ல முடியும். விருச்சிக ராசியுடைய கஷ்ட நஷ்டங்களையும் மற்ற ராசிக்காரர்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த மற்ற ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி இதுக்கு நான் என் வாழ்க்கையே நான் முடிச்சிருப்பேன்ப்பா, எங்காட்டும் பொழைச்சிக்க வந்திருக்க ஒரு மனுஷனுக்கு இத்தனை பிரச்சனையும் எப்படி தான் தாங்கிறது, உனக்கு மட்டும் எப்படி டிசைனாக பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு காமெடியில் வடிவேல் வந்து சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவாராம், அது தங்க சொம்பு தான் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாரான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தவிர்த்து ஒன்றுமே இருக்காதுங்க. யாரோ சொன்னதா இவங்களுடைய பேர் வந்து அடிப்படும். இன்னாரா, இப்படியா, அப்படி சொன்னாங்களா, அவனா அப்படிங்கிற அளவுக்கு தப்பாக சீக்கிரமாக புகழ் அடையக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் மனுஷங்க ரொம்ப நல்லவங்க. கடுகளவு கூட துரோகம் நினைக்காதவங்க, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. இவங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாதுங்க. வெளிப்படையாக பேசுகிறத மற்றவங்க ஈஸியாக வந்து பண்ணி அதை இவங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதையும் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் பேசிடுவாங்க. புரியுதுங்களா? நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. விருச்சிக ராசி வந்து ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை போல தன்னோட அன்பை வந்து பகிர்ந்து கொள்ள தெரியாதுங்க. நீ கேட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், ஆனால் நானாக உன்னை கிரியேட் பண்ணி நானாக உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து சுத்தமாகவே தெரியாதுங்க. இதனால் கொடுத்த
சொத்துல பெரும்பாலான பிரச்சனைகள் குடும்பத்தில் இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் தெரியாதுங்க, இடக்கா முடக்கா பேசுவாங்க. ஆனால் இடக்கு முடக்கு அப்படிங்கிறது இவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கிடையாதுங்க. உன்னை நான் தப்பாக பேசணும், உன்னை அசிங்கப்படுத்தணும், உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற நோக்கமே இருக்காது. இவங்க சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இவங்க என்ன பதிமாறாக பேசுகிறாங்க, ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இப்படிப்பட்ட கெட்ட பேரோடு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேங்க. உடனே எல்லாரும் யோசிப்பீங்க, அது சரி நீ விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்ன கூட நீங்கள் பேசுவீங்க. நான் சத்தியமாக விருச்சிக ராசிக்கு தாங்க பலன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லா நிலைமையும் முடிவுக்கு வருதுங்க. ஓகேங்களா? உங்களை தப்பாக பார்த்தவங்க, உங்களெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சவங்க இப்போ உங்களை மாதிரி ஒரு திறமைசாலிங்க, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. 200 வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தோட வெளிச்சத்தை தரப்போகுதுங்க. இப்போ உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை, ஆனால் பொதுவாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பலன் பொருத்தமாகுதுங்க. எப்படி இது பொதுவாக இப்போது விருச்சிக ராசி அப்படின்னா இப்போ சூரியனும் குருவும் இணைஞ்சு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டேங்க. அப்போ சூரியன் உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் இருப்பார்? 6ஆம் பாவத்தில் இருப்பார். அதில் குருவை பொறுத்து ராசியில் 10ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 6ஆம் பாவம் அப்படின்னாவே பொதுவாக நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6, 8, 12 சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 நல்லது செய்யக்கூடிய குரு இந்த மாதிரி கிரகங்கள் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது, தடைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இது எல்லாமே அப்படி தான் கணிக்க போகிறது. 6ஆம் பாவம் அப்படின்னா எதிரிகள், போட்டிகள், உடல்நிலை. 10ஆம் பாவம் தொழில், மரியாதை, புகழ், முன்னேற்றம். இப்போ இந்த 2 பாவங்களுக்குள்ள அந்த கேந்திர பார்வை உருவாகுது. ஃபஸ்ட்டு கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னா பார்வைங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருஷ்டி பட்டிருக்கு பாருங்க, அதாவது மற்றவங்களுடைய பொல்லாத பார்வை பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது, இதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது போட்டிகள், கடன், உடல்நிலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு குருவோட பார்வை வருது. அப்போ எதிரிகள் அடங்கி போவாங்க, போட்டிகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க, கடன் நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உடல்நிலையில் மேம்பாடு இருக்குங்க. அப்போ குருவினோட பார்வையினால் உங்களுடைய கடன்கள் தீரும். சூரியனினுடைய ஒளியால் உங்களுடைய பெயர், புகழ் உயருங்க. உங்கள் வாழ்க்கை திசை மாறி போகுது. திக்கு திசை தரலப்பா, என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, குழப்பமாக இருக்குது, வாழ்க்கையில் என்ன தான் செஞ்சு நான் இந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்ட போகிறனோ, இப்படியெல்லாம் கூட புலம்பியிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க. இப்போ விருச்சிக ராசி தொழில் செய்கிறீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் வேணால் இறங்கி எந்த துறையில் வேணால் செய்யுங்க, கூலி வேலை கூட செய்யுங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்குதுங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரங்க தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் உச்சகட்ட காலம், நீங்கள் கடுமையாக உழைச்சிருந்தீங்க, இது நாள் வரைக்கும் அதுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, ஆனால் இப்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் திறமைகளை அதிகாரிகள் கவனிப்பாங்க, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சிலருக்கு வெளிநாட்டில் ஒப்பந்தம் கிடைக்குங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, கூட்டாண்மை வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பெயர் மேலே போகுங்க.
அதே மாதிரி நிதிநிலை விருச்சிக ராசிக்கு கடந்த சில வருஷமாக பண பற்றாக்குறை பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்குங்க. எப்படியாச்சும் கடனை அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கடனை தீர்க்க முடிஞ்சிருக்காது. ஆனால் இது சரியான நேரம். முழுமையாக உங்கள் கடன் 10 பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பு, குடும்பத்திற்கான நிதிநிலை அப்படிங்கிறது நிலையா கிடைக்குது. ஆனால் ஒரு எச்சரிக்கைங்க, சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். கோபத்தை விற்றணும். பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அது நகையாவோ ஏதோ ஒரு சொத்தாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிடுங்க. சரிங்களா? உங்கள் கையில் இருந்தால் அந்த பணம் வீண் விரயம் ஆயிரும். ஈஸியாக பணத்தை ஏமாறக்கூடிய ராசி, ஈஸியாக பணத்தை இழக்கக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சிக ராசி தாங்க. பல லட்சம் இழந்தாச்சு, பல கோடிகளை இழந்தாச்சு. இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தெய்வங்கள் ஏதோ ஒரு அனுகூலத்தில்